இன்றைக்கி நம்ம டாக்ஸிக் படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள் கைஸ். படத்தோட லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு காருக்குள்ளே வச்சு ஒரு பையனை வந்து ஹீரோ யஷ் வந்து தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுறாரு. அது அவரோட பையன் தான். அதுக்கப்புறம் கதைக்களம் வந்து கோவாவில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. இது ஒரு பீரியட் ஃபிலிம். அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டராக அவர் இருக்கார். அவர் கூடவே வந்து அவரோட அக்கா இருக்காங்க, நயன்தாரா. இவங்க அப்பா அம்மா வந்து சின்ன வயசுலேயே இறந்து போயிடுறாங்க. அப்பா அம்மாவை கொன்னது யார், ஏன் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அந்த பையனை தள்ளி விடுறாரு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, கேங்ஸ்டரால் என்னென்ன பிரச்சனை வருது, அதுதான் இந்த படத்தோட லைன். KGF Part 2க்கு அப்புறம் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புல வந்திருக்குது. ரொம்ப எதிர்பார்ப்போட வந்த படம் மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டரையும் சந்திச்சிருச்சு. நம்ம இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மகுடம் ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணியிருப்போம், காட்டு மொக்க படம். அந்த படத்துக்கு ஈக்குவலா இன்னொரு படம் இந்த படம் வந்திருக்குது. KGF படம் வந்து அவ்வளோ எதிர்பார்ப்பு, மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டருக்கு அப்புறம் ஒரு படத்தை வந்து யஷ் வந்து கொடுக்குறது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்பு ஒரு 50% பூர்த்தி செய்யும். பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு மொக்க படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ண கீது மோகன் தாஸ் இவ்வளோ ஒரு மோசமான ஒரு படத்தை அவங்க எடுப்பாங்க, யாஷ்க்கு வந்து எடுப்பாங்கன்னு சொல்லி சத்தியமாக எதிர்பார்க்கல. இந்த படத்தை ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி எங்கேயுமே வந்து படத்தை வந்து சொல்லும்படியாக ஒரு காட்சி கூட இல்லை. அவ்வளோ ஒரு ஒர்ஸ்டான ஒரு அறத பழசான ஒரு திரைக்கதை. அப்பா பையனுக்கு உள்ள சண்டை, ரெண்டு பேருமே வந்து ரொம்ப மோசமாக இருக்கானுங்க, ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறானுங்க. இது அறத பழசான ஒரு கதை. அந்த கதைக்கு உண்டான சரி ஒரு அறத பழசான கதையாக இருக்கட்டும், ஆனால் அதுக்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொஞ்சமாவது ஒரு இதாக இருக்கும். 50% படம் இருக்கணும்ல. ஒரு காட்டு முக்க ஸ்க்ரீன் பிளே பண்ணி வச்சுருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸுமே நயன்தாராவாக இருக்கட்டும், நயன்தாரா மற்ற ஃபீமேல் லீடு கேரக்டர், நயன்தாரா கேரக்டர் கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம், அவ்வளோதான். ஐரா அத்வானியா இருக்கட்டும், ருக்மணி வசந்தா இருக்கட்டும், எல்லாருமே போட்டு வேஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. மொத்த படத்தையுமே ஹோல்ட் பண்ணுறதே வந்து யஷ் தான். அந்த ரெண்டு கதாபாத்திரக்கும் அவர் கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம் நல்லாவே பண்ணிட்டாரு. ஆனால் என்ன வழக்கம் போல் அதே ஸ்லோ மோஷன் அதே இந்த சிகரெட் பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, கன் ஷூட்டு, அடி தடி, வெட்டு குத்து, சேம் அந்த ஒரே ஜேர்னர்லேயே அவர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபே என்னடா இப்படி போகுது அப்படின்னு சொல்லி நினச்சோம். செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமாக எடுத்து வச்சிருக்காங்க. டோட்டலி படமே வேஸ்ட் தான். தயவு செஞ்சு இந்த படத்துக்கு வந்து போகாதீங்க. டிக்கெட் போட்டிருந்தீங்கன்னா கேன்சல் பண்ணுங்க. பாவம் ஐமேக்ஸில் போட்டவங்களாம் என்ன கதியானது தெரியல. ஒரு டிக்கெட் வந்து 480 ரூபா. தயவு செஞ்சு கேன்சல் பண்ணுங்க. ஆன்லைன் வந்தால் கூட பார்க்காதீங்க. அவ்வளோ மோசமாக எடுத்து வச்சுருக்காங்க படத்தில் ப்ளஸ் பாயிண்ட் சொன்னால் யாஸ் தான். அவர் மொத்த படத்தையும் அவர் தான் ஹோல்ட் பண்ணுறாரு. ரெண்டு கேரக்டருமே அவர் கொடுக்கப்பட்டது ரொம்ப நல்லாவே பண்ணிட்டாரு. படத்தோட ஆக்ஷன் சீன்ஸ்லாம் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஸ்டன் சீன்லாம் வந்து யஷ் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாரு. படத்தோட சினிமோட்டோகிராஃபி ரொம்ப ரிச்சாக கிராண்டாக பயங்கரமாக செலவழிச்சு எடுத்திருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் அது ரொம்ப நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் நல்லா தான் இருந்துச்சு. படத்தோட சாங்ஸ் வந்து மகா மட்டமாக இருந்துச்சு. இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த படம் ஃபேமிலியோட பார்க்க முடியாது. இன்றைக்கி இந்த படம் தேட்டரில் எல்லா லாங்குவேஜ்லையும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்க போகிற ரேட்டிங் வந்து 5/2. மீண்டும் இன்னொரு ரிவ்யூவில் பார்க்கலாம். பாய்.